வீடியோ ஆரம்பிக்கிறப்பே சொல்லிடுறேன், உங்க குடும்பமும் ஒரு கிரிஞ்சு குடும்பமா இருந்து அந்த குடும்பத்தை கூட்டிட்டு போய் தியேட்டர்ல உட்கார வச்சீங்கன்னா அவங்க இந்த மாதிரி படத்தை தான் எதிர்பார்ப்பாங்க. சோ இது மோஸ்ட்லி ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பா ஒர்க் ஆயிரும்ன்ற மாதிரி தான் இருக்குது. கடைக்குட்டி சிங்கம் ஒரு ஸ்டாண்டர்ட் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு ஃபேமிலி படம். அதுக்கு கொஞ்சம் கூட இந்த படம் இல்லாட்டியும் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி கேட்டகரியில இந்த படம் வந்துருது. நெக்ஸ்ட் இந்த லூசு மாதிரி லவ் பண்ற கப்பிள்ஸ் உங்களை சுத்தி இருக்காங்கன்னா நீங்களே த ஒன் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் கண்டிப்பா ரிலேட்டபிளா இருக்கும். மிச்சம் இருக்க எல்லா ஆடியன்ஸுக்கும் நான் ஒரு ட்ரிகர் வார்னிங் கொடுத்துக்கிறேன்ப்பா. கடைக்குட்டி சிங்கம்ல கதையே நல்லா காம்ப்ளெக்ஸா இருக்கப்போ ஈஸியா காமெடின்றது யதார்த்தமாவே அமைஞ்சு நல்லா ஒர்க் ஆயிருச்சு. பட் இது வந்துட்டு ரொம்ப பிளாட்டான சிம்பிளான ஒரு ஷார்ட் பிலிம் கதை தான் அப்படின்றனால பெருசா காமெடி பண்றதுக்குலாம் ஸ்கோப்பே இல்ல. பட் நான் அதுக்கு ஸ்பேஸ கிரியேட் பண்றேன் பாருன்ட்டு பாண்டியராஜ் அவர்கள் போட்டுட்டு யதார்த்தமா இருக்க ஏகப்பட்ட விஷயங்களை போட்டுட்டு வேணும்னே ஆர்டிபிஷியல் ஆக்கி அத காமெடின்ற பேர்ல நம்மகிட்ட காட்டுறது தான் இதுல இரிட்டேட் ஆகிற ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு ஒரு பையனா நீங்க இருந்தீங்கன்னா இந்த பாயிண்ட் கண்டிப்பா உங்களை ட்ரிகர் பண்ணும். என்னன்னா படத்துல என்ன சொல்ல வராங்க, புருஷன் முண்டாட்டிக்குள்ள சண்டை வந்தா கூட அண்டர்ஸ்டாண்ட் ஆயிப்பாங்க. சுத்தி இருக்கவங்களால வர சண்டைகள் தான் டாக்ஸிக்காக மாறும். சோ ஒழுங்கா இருந்துக்கோங்கடா ரிலேட்டிவ்ஸ்களா, இத தானே சொல்ல வராங்க. இதுல வந்துட்டு ஹஸ்பண்ட் சைடும் எந்த தப்பும் இருந்துடக்கூடாது, ஒய்ஃப் சைடும் எந்த தப்பும் இருந்துடக்கூடாது. ரிலேட்டிவ்ஸ் தான் ஆடியன்ஸ் பிளேம் பண்ற மாதிரி இருக்கணும்னு பாண்டியராஜ் ட்ரை பண்ணிருக்காரு. செகண்ட் ஹாஃப்லலாம் ஹஸ்பண்ட் தான் ரொம்ப விக்டிம் மாதிரி இன்னசென்ட் ஆயிருவாப்ல. ஒய்ஃப் சைடு குடும்பமே டாக்ஸிக் ஆயிருது, ஒய்ஃபுமே இரிட்டேட்டிங் கேரக்டர் ஆயிருது. ஏன்னா இவங்க எதை நார்மலைஸ் பண்றாங்கன்னு பாருங்களேன். எவ்வளவு டாக்ஸிக்கான சண்டை வந்தாலும் ஒரு ஆம்பளை தான் இறங்கி போய் மன்னிப்பு கேட்கணும். ஒய்ஃப் வந்துட்டு தன்னோட குடும்பத்து சைடுல இருந்து வர்ற எந்த ஒரு பிரச்சனைக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க. அண்ட் ஹஸ்பண்ட் செத்தானா பொழைச்சானான்ற எந்த ஒரு எண்ணமுமே இல்லாம ஈகோல இருந்துப்பாங்க. ஹஸ்பண்டுகள்லாம் தப்பே பண்ணலனாலும் ஒய்ஃபுகளை போட்டு தாங்கிட்டே இருந்து கெஞ்சிட்டே இருக்கணும்ன்றது ஒரு அளவுக்கு மேல இரிட்டேட் ஆயிட்டு இருந்துரும். ஆனா தமிழா மாதிரி ஷோஸ்ல இந்த மாதிரி பஞ்சாயத்தெல்லாம் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு இவட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கிடுடான்றது ஆன்லைன் ஃபுல்லா ட்ரெண்ட் ஆகும். அந்த அளவுக்கு என்ன மாதிரி இருக்க எல்லா ஆண்களையும் கண்டிப்பா எரிச்சல் ஆக்குங்க இது. மிச்சபடி இந்த மாலான்ட்டு இருக்கவனுங்க எல்லாம் ஜாலியா இருப்பானுங்க படம் பார்த்துட்டு. படத்தோட ஹீரோ சந்தோஷ் நாராயணன் தான். இன்னும் இவங்க விட்ட அந்த ஆல்பம்ல இருந்தே நான் வெளியே வரலன்றப்போ விஜய் சேதுபதிக்கு ஒரு எலவேஷனாக ஆல்பம்லயே வராத ஒரு பாட்டு வருது. செதறிட்டேங்க நான், தயவு செஞ்சு இத தனி ட்ராக்கா விடுங்கடான்ற அளவுக்கு அந்த சிக்கந்தர்ல ஒரு ட்ராக் ட்ரெண்ட் ஆச்சுல, அந்த அளவுக்கு செம்மையா இருந்துச்சுங்க அது. அண்ட் பொட்டல முட்டாய சாங்லாம் 2.48 செகண்ட்ல ஒரு மிக்சிங் இருக்கு. ஒரு மாசம் ஆச்சு இன்னும் அதுல இருந்தே வெளியே வரலங்க நானு. பாக்குறதுக்குமே அந்த பாட்டு செம்ம பக்கா. செல்ல கோளாறுன்ட்டு ஒரு பாட்டும் பயங்கரமான பாட்டு. அந்த எல்லாம் சேர்த்து பார்த்தா சத்தியமா சொல்றேன் படத்தோட ஹீரோ சானா தாங்க. செகண்ட் ஹீரோ தான் வந்துட்டு விஜய் சேதுபதி. அண்ட் இவங்க பேர் வந்துட்டு செம்ம கியூட், அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. கேரக்டர்ஸா பார்த்தா தான் இரிட்டேட் ஆகும். மிச்சபடி விஜய் சேதுபதி நித்யா மேனன் டிட் a fantastic job. அண்ட் யோகி பாபு கேரக்டர் படத்துக்கு தேவையே இல்ல. ஆனா யோகி பாபு கேரக்டரை எடுத்துட்டா படத்துல காமெடின்ற பேர்ல இருக்க 80% விஷயங்களை தூக்கிட்ட மாதிரி ஆயிருக்கும். சோ கொஞ்சமாச்சும் படத்துல இங்க அங்கன்ட்டு சிரிக்க வச்ச யோகி பாபு அவர்களும் பெரிய பாசிட்டிவ். படத்தை பார்த்து முடிச்சீங்கன்னா ஒரு நல்ல புரோட்டா கடைக்கு போய் புரோட்டா சாப்பிடாம உங்களால வீட்டுக்கு போகவே முடியாது. அந்த அளவுக்கு போட்டு டெம்ட் ஆக்கியே சாவடிச்சிட்டு இருந்தானுங்க. மிச்சபடி சினிமோட்டோகிராஃபிலாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இப்போதைக்கு தியேட்டர்ல எல்லாம் போய் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லாம போகுது. பட் ஓடிடில வந்தா ஒண்ணு எல்லா படங்களா மாதிரியும் இதையும் எவனும் கண்டுக்காம போக வாய்ப்பு இருக்கு. என்னடா படம் எடுத்து வச்சிருக்கீங்கன்னு எல்லாரும் போட்டு அடிச்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பொண்ணுங்க வந்துட்டு டைவர்ஸ் பண்றதுக்கெல்லாம் யோசிக்க கூடாதுன்னு பேசிட்டு இருக்கப்போ பசங்களும் போய் இன்னசென்ட்டா இருக்கும் பட்சத்தில் பண்றதுன்னு போட்டு கொஞ்சிட்டு கெஞ்சிட்டுலாம் இல்லாம இந்த மாதிரி எல்லாம் ஒய்ஃப் இருந்தா இந்த மாதிரி எல்லாம் பஞ்சாயத்துக்கள்லாம் வந்தா பேசாம கூச்சமே படாம டைவர்ஸ் வாங்கிறது பெட்டர்ன்றதான் இதுல நான் பாக்குற ஒரு பெரிய டேக் அவேப்பா. ரைட்டா?